ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் ஆண்டவரே. அப்பா உங்களை எப்பெல்லாம் நாங்க சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சந்தோஷம் டாடி. ஹல்லேலூயா. இதோ தகப்பனே, அப்பா தகப்பனே கூடி வந்திருக்கிற அப்பாவுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா கரபா, ஓ ரபா லிபா கரபல வரபா, ஓ ரபா கரபல வரபா, தீரபா கரபல வரபா கரபா. ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறவங்க யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் ஆவியின் அச்சாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ரட்சிப்பின் ஆண்டவரே கிருபையை கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா கரபா, ஓ ரமா கரபல வரபல வரபா, தீரபா கரபல வரபா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்துக் கொண்டு நீங்க பேசுங்க அப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் புது சிருஷ்டி என்கிற தலைப்புல நம்ம செய்தியை பார்க்க போறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா எப்படி இருப்பானா, அவன் புது சிருஷ்டியாய் இருப்பான். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதான் எப்படி அந்த புது சிருஷ்டியாய் இருப்பான். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இந்த வருஷம் 2025 தொடங்கி இந்த வருஷம் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும், அதாவது நமக்குள்ள பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சா இல்லைன்னா ஒளிந்து கொண்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதாவது ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா சனியை ஒளிஞ்சு போச்சுன்னு வாங்கல்ல, அத மாதிரி ஒளிச்சிட்டோமா இல்ல நம்ம இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறதா என்று சற்று யோசிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழையவைகள் அப்படின்னு சொன்னா பாவத்தை குறிக்கும். ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால அவனுடைய, அதாவது அவனுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்கும், உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் முழுமையா என்ன பண்ணணும்? மாறணும், ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு புது மனிதனாய் உங்களை பார்க்கும்போது, இன்னும் இந்த அம்மா இந்த நடம் ஒரு மாதிரி இருக்கு, இவங்களுடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. உலகத்துல இருக்கும்போது நம்ம ஏனோ தானோன்னு பேசி இருக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசி இருக்கலாம், கோபமா பேசி இருக்கலாம், கெட்ட வார்த்தையில பேசி இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நம்மை பார்ப்பவர்கள் சொல்லணும், இவங்க என்ன ஒரு வித்தியாசமா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதுதான் புது சிருஷ்டி. அப்போ பழசெல்லாம் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? போகணும். ஹல்லேலூயா. அப்ப புது வருஷத்துக்குள்ள 2026க்குள்ள போக போற நம்ம இந்த வருஷத்தின் முடிவுல நம்மள கணக்கு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பேங்க்ல இயர் எண்டிங் கணக்கு பார்க்கறாங்களோ, இன்றைக்கும் நம்ம இந்த 2025ல எப்படி ஓடணும், எப்படி ஆண்டவர் கூட இருந்தோம், ஆண்டவரை விட்டு எத்தனை நாள் தூரமா போனோம், ஆண்டவரே நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனோமா, முகக்குப்புற விழுந்து கடந்தோமா, வேதத்தை வாசிக்காம இருந்தோமா, சாப்பாட்டை மறந்தாலும் வேதம் வாசிக்கிறத நம்ம மறக்க கூடாது. ஆனா எத்தனை நாள் வேதத்தை வாசிக்கல, எத்தனை நாள் ஜெபத்தை மறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் பின்னால வரேன். ஏன் அதெல்லாம் வாசிக்க முடியல, ஏன் ஜெபிக்க முடியலன்ற காரணம் பின்னால வரும். ஆனா இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஊழியத்தை செய்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் எத்தனை நாள் ஆண்டவரை மறந்து போனோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன், எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உள்ளங்கை எப்படியாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவையாவது பார்ப்போம்ல. இப்படி ஏதாவது செய்யணும்னாலும் கை இப்படிதான் போவோம், என்னது வாங்கணும்னாலும் இப்படிதான் போவோம், கையை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த கையை என்ன பண்ண மாட்டோம்? பார்க்காம இருக்க மாட்டோம். ஆண்டவர் அதனாலதான் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் நம்மளுடைய தகப்பன். நம்மளை மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. மனுஷங்கள்லாம் மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட நன்மை பெற்றவங்க நம்ம விட்டு தூரமா போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் மறக்காத தேவன், உள்ளங்கையில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். அவர் மறக்கல, ஆனா அவரை விட்டு நாம் தூரமாய் போய்விட்டோம். ஹல்லேலூயா. அதனாலதான் புது சிருஷ்டி என்கிற தலைப்பில் இன்னைக்கு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம நினைக்கிறோம் பாவம்னா என்ன? ஒரு குடிகாரன் பாவம் செய்யறான், ஒரு சிகரெட் பிடிச்சா பாவம், கட்டை அடிச்சா பாவம், பீடி பிடிச்சா பாவம், இல்லைன்னா புகையில போட்டா பாவம், இல்லைன்னா விபச்சாரம் பண்ணா பாவம், வேசித்தனம் பண்ணுனா பாவம், இதுதான் பாவம்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் பாவம் செய்தவனாய் ஆயிற்றே அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு எத்தனை நாள் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க மறந்துருக்கோம்? நம்மளுடைய சொந்தங்களுக்காக, நமக்காக, ஏன் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்காம இருந்திருக்கோம்ல. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் செய்யாவிட்டாலே அதுவே பாவம்
பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல ஆண்டவர், அதாவது பவுல் சொல்லும்போது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இல்லாதவர்களாகி விட்டார்கள். எல்லாரும் பாவம் செய்துட்டோம். அல்லேலூயா. ஒருத்தர் பாக்கி இல்ல. ஜெபம் பண்ணலனா என்ன, நம்மளும் பாவிகள் தான். அல்லேலூயா. ஊழியம் செய்யலனா என்ன, நம்மளும் பாவிகள் தான். அல்லேலூயா. அதனால குடிகாரர் மட்டும்தான் பாவம் இல்ல, நம்மளும் பாவம் செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனாலதான் அவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு சாபத்தோட வந்து சேர்ந்தாங்க. அல்லேலூயா. நீ பிள்ளை பெறும்போது கஷ்டப்படுவ, நீ நெற்றி வேர்வை நிலத்துல விழுந்து என்ன பண்ணுவ, வேலை செய்வன் சாபத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆனா அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அதாவது ஆதாம் ஏவாள் மூலமாய் சந்ததி பெருகுது. ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க, முரட்டாட்டமா இருக்கிறாங்க. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு திரும்ப தூரம் போனாங்க. ஆனா அந்த நாட்கள்ல நோவாவை தெரிந்து கொண்டார், நோவாவை பேழையை செய்ய வச்சார். அந்த பேழை 40 நாள் இடவிடாம மழை பெய்யணும், எவனும் கேட்கல. அல்லேலூயா. இந்த நோவாக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நீங்க போய் ஆண்டவர் வரப்போறாரு, ரகசிய வருகை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, சரியான பைத்தியக்கார கும்பல். அல்லேலூயா. நமக்கு பேர் என்ன, பைத்தியக்கார கும்பல். பைத்தியம் பேர் வைப்பாங்க. ஆனா நம்ம எதுக்கு பைத்தியமா இருக்கிறோமோ, கிறிஸ்துவுக்குள் பைத்தியமா இருக்கிறது நலம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்ப போய் சொன்னா ஏத்துப்பாங்களா, நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நோவா காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. அல்லேலூயா. ஆனா அழிச்ச தேவன் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு ஒரு ரெயின்போ வானவில்லா வானத்துல வச்சு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த உலகத்தை தண்ணினால அழிக்க மாட்டேன், நம்மளோட உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை மட்டும் செய்யலன்னா சுனாமி வரும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமா போயிருப்போம். அல்லேலூயா. ஏன் கொஞ்ச இடம் மட்டும் போச்சு, காரணம் என்ன, ஆண்டவர் நான் தண்ணினால அழிக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு நோவா காலத்துல வந்து அவங்க பழகி பெருக ஆரம்பிச்சாங்க, அவங்க ஜெனரேஷன் பெருக ஆரம்பிச்சது. ஒரே பாஷை இருந்தது உலகத்துல. ஏன்னா நோவா குடும்பம் தானே வந்தது, எந்த பாஷையும் கிடையாது, ஒரே பாஷை எல்லாரும் பேசினாங்க. அதுல எழுந்தது பாருங்க, வானத்துக்கு மேல போலாம். யாரு வானத்துக்கு மேல இது போடுறாங்க சொன்னது, அதாவது தூதன்ல தள்ளப்பட்ட தூதன் லூசிபர். ஆண்டவர் அங்க இருந்து ஒரே தள்ளிட்டார், கறிக்கட்டையா போய் விழுன்னு இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாஷை, உங்களுக்கு ஒரே சந்தோஷம், வானலாம் ஒரு கோபுரத்தை கட்டலாம், ஆண்டவரை சிங்காசனத்தை தொட்டுலான்னு பார்த்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜனங்கள் என்னதான் பண்றாங்க பூமியில பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து இறங்கி வந்தாரு. இவங்க பேசுற பாஷையெல்லாம் தாறுமாறாக்கினார். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு பாபேல். பாபேல் கோபுரம் அப்படின்னு. பாபேல், பாபேல்னா தாறுமாறுன்னு அர்த்தம். தாறுமாறாக்கி எல்லாரையும் பூமியில சிதறி போக பண்ணிட்டார். அப்புறம் ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் ஒரே பாஷை பேசி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கடனத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஒரே பாஷையா இருந்தா தானே இது பண்ணுவேன், ஒருத்தன் ஹிந்தி பேசி ஒருத்தன் தமிழ் பேசி ஒருத்தன் என்னத்தையா உருத பேசினா என்ன தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் தாறுமாறாக்கினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், மனுஷங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லி அதன் பிறகு ஆண்டவர் நியாயாதிபதிகளை அனுப்புறாரு, அதுக்கப்புறம் ராஜாக்களை அனுப்புறாரு, தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஒருத்தனுக்கும் மசியல. 400 ஆண்டு மல்கியா வரைக்கும் ஆண்டவர் பார்த்தாரு. மல்கியாவுக்கு பிறகு மத்தேயு வரைக்கும் 400 வருஷம் இருண்ட காலம். யார்கிட்டயும் ஆண்டவர் பேசல, மௌனமா இருந்தார். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒண்ணும் வெளிப்பாடே கிடையாது. 400 ஆண்டுகள் இருண்ட வருஷத்துக்குள்ள இருந்தாங்க. அதன் பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரியாள் வயிற்றில பிறந்தார். அல்லேலூயா. கன்னி மரியாளுடைய வயிற்றில அவங்க பரிசுத்தமான ஒரு மகள் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து அவங்க வயிற்றில பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிறந்தார். அல்லேலூயா. பரிசுத்தாவி நிழலிட்டது, கர்ப்பம் தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுக்கு பிறந்தவர் அவர் அல்ல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இவ்வளோ பேரை நான் அனுப்பினேன், ரட்சகரை அனுப்பினேன், யாருக்குமே செவி கொடுக்கலையே. தேவன் பார்த்தார், என் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு நீள ஆழ அகலம் உயரம் கிடையவே கிடையாதுங்க.
நம்ம மேல அன்பு கூர்ந்து அனுப்பினாரு. ஆனா வந்த அவரை என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் விலைக்கிரயமா இந்த உலகத்துல மீட்டு கொண்ட அந்த தேவன் நமக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பி இன்னைக்கு தேற்றிக் கொண்டு நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாவம் என்றால் நான் சொன்ன போல முதல் உள்ளதான் பாவம் இல்லை. இது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால உள்ள பாவம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பாவமா கேக்குறீங்களா? சொல்றேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லார் கையிலயும் ஒரு குட்டி சாத்தா இருக்கு. உள்ளங்கையிலேயே வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றேன், நான் உள்ளங்கையில வரைஞ்சு இருக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? உள்ளங்கையில சுமந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யார? குட்டி சாத்தாங்க. அல்லேலூயா. இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு போனே ஒரு குட்டி சாத்தான் எல்லார் கையிலும் இன்னைக்கு இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லார் கையிலும். நம்ம நீதிமான்கள். யாரு? நீங்களும் நான் யாரு? நீதிமான்கள். ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சினிமா பார்க்க மாட்டோம், சீரியல் பார்க்க மாட்டோம், இல்ல சினிமா பாட்டெல்லாம் கேட்க மாட்டோம். ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த குட்டி சாத்தான கையில வச்சுக்கிட்டு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஏன்? அதுல வர ஒரு சாட்சி ஓடுறது கிடையாது. அம்மாங்க. ஹல்லேலூயா. அங்க கிச்சன்ல போனா என்னது? யூடியூப்ல சமையல் குறிப்பு. இந்த சமையலை செஞ்சு தள்ளவும் மாட்டாங்க. அதை பார்த்து அப்படியே செஞ்சிடறாங்களா? வாய்க்கு ருசியா? கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? ஊர்பட்ட சமையல் குறிப்பை பாக்குறது. தள்ளிக்கிட்டே போய் ஐயோ, ஒரு மணி நேரமா? இவ்வளவு நேரமா சமையலே செஞ்சு அங்க ஒன்னும் ஓடி இருக்காது. ஆனா சமையல் குறிப்பை பார்த்திருப்பாங்க. அல்லேலூயா. போச்சா நேரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுதான் பாக்குறோம்னா சிலருக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டாங்க. நானும் சில நேரம் பார்ப்பேன், எப்படியாவது உடம்ப குறைச்சிடலாம். ஏன்? அழகுக்கு இல்லை, கொஞ்சம் முட்டி வலியாது குறையுங்க. ஆனா செய்யறது ஒண்ணும் இது கிடையாது, செய்ய மாட்டோம். ஆனா அதை பார்ப்போம். ஐயோ, 7 நாள்ல குறைஞ்சுதா, 8 நாள்ல குறைஞ்சுதா, இந்த கஞ்சி குடிச்சா குறையுதா, இந்த கஞ்சி ஓட தள்ளு. நேரம் போச்சா? நம்ம நேரத்தை பிசாசு பறித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் வருவாங்க, பிரதர்ஸ் இருக்கிறாங்க. எப்ப பாரு கேம்ஸ் தள்ளு, இல்ல WWE என்னென்னவோ இருக்குது. குப்பைங்கெல்லாம் எல்லா குப்பைங்களும் பார்ப்பாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு பார்ப்பாங்க. பிள்ளைங்க பார்க்கும். அதுங்க என்ன பண்ணும்? அதுங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஏமா இதெல்லாம் பாக்குறீங்க கேட்டா, நாங்க என்ன சினிமாவை பார்க்கிறோம், சீரியலை பார்க்கிறோம், இது பார்த்தா தப்பா? அல்லேலூயா. எது பார்த்தா? ஷார்ட்ஸ் பார்த்தா தப்பா? நீங்க கூட கேட்பீங்க, ஷார்ட்ஸ் பார்த்தா தப்பா? தப்பு இல்லை. ஆனா கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டது களியாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த களியாட்டு என்ன? மாம்சத்தின் கிரியைகளான அப்படின்னு சொல்லி ஒரு 17 லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 17ல ஒண்ணு லாஸ்டா கொடுத்தது களியாட்டு. இந்த களியாட்டுனா என்ன? பொழுது போறது. பொழுது போகாம முன்னெல்லாம் தாய்பாஸ் ஆடுவாங்க, பல்லாங்குழி ஆடுவாங்க, இப்படிலாம் ஆடுவாங்க. ஆனா இப்ப பொழுது போகல, வாட்ஸ்அப் தான். கையில மொபைல் இருந்தா போதும், பொழுதே போயிடும். அல்லேலூயா. அப்ப பொழுது போகாம பார்க்கிறது என்னது? பாவம். அப்ப எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எப்படி பொழுது போக்குறாங்கன்னா, இந்த ஊழியக்காரரை பத்தி என்ன கமெண்ட் வருது? அல்லேலூயா. பாரு, நல்லா வருகிறான், பாரு நல்லா வருகிறான், சூப்பரா வருகிறான். என்ன அவங்கள பத்தி வேண்டாதெல்லாம் போட்டு ஏதாவது சொன்னா அதை ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். அல்லேலூயா. ரொம்ப ஈகர், ரொம்ப ஆர்வம். அடுத்தவன் கதையை கேட்கறதுக்கு, அடுத்த ஊழியக்காரன் என்னவானா நமக்கு என்ன? அல்லேலூயா. ஆனா விட மாட்டோம். இந்த ஊழியக்காரர் இப்படிலாம் ஆனாரா, இப்படிலாம் இருந்தாரு. அதை பார்த்து அதை ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பாரு ஊழியக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க. நீங்க இப்படி ரட்சிக்கப்பட்டவங்களே இப்படி ஊழியக்காரர் குறை சொன்னா, ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுக்காரர் பிள்ளைய என்ன சொல்லும்? அதுதாம்மா நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன், இது தெரியலையா? இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம எப்படினாலும் அடிச்சு குடிச்சிட்டு வந்துருவோம் சண்டே. ஆனா உங்க பிள்ளைங்க வராது. ஏன்? நீங்க சொல்லி கொடுக்கறது ஊக்குவிக்கிறீங்க. ஊழியக்காரங்களாம் பத்தியா எப்படி இருக்கிறாங்க?
அப்படின்னா அவன் சொல்லுவான், இதுக்குதான் நான் சர்ச்சைக்கே வர்றது கிடையாது, வீட்டிலே நான் இருந்துக்கிறேன். ஹல்லேலூயா. கெடுக்கிறது யாரு? அம்மாங்க தான். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை முதல் நிறுத்துங்க. ஊழியக்காரரை குறை சொல்லி போடுற நியூஸ் ஒன்னுத்தையும் கேட்காதீங்க. அவங்க நல்லா காசு கொளிக்கும். அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தா அவங்களுக்கு துட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன? உங்க நேரம் போச்சே, உங்க ஜெபம் போச்சே, உங்களுடைய பைபிள் வாசிப்பு போச்சே, எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால யூடியூப்ல என்ன வருதோ அது பாட்டுக்கு இருக்கட்டும். யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது நம்மள அடிமைப்படுத்தாத வரைக்கும் பாவம் இல்லை. ஆனா அது நமக்கு அடிமையா இருக்கணும். போன் நமக்கு அடிமையா இருக்கணும். நம்ம சொல்றதை கேட்கணும். வைதான் வைக்கணும், இல்ல வச்சிடணும். ஆனா அது அடங்காப்பிடாது, அது வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் கேட்டா நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு வேற துணைக்கு வச்சுக்குவாங்க. எப்படி? அந்த சுவிட்ச அப்ப கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஐயோ யாருன்னா பண்ணிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. அந்த நேரம் கூட அதை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஆண்டுகிட்ட பேசுற நேரம் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அப்படி என்ன பெரிய ஆளுங்க பேசிட போறாங்க? உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ண போறேன், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அதை விட வேற யார் வேணும்? வீட்டுக்காரருக்கு தான் பயப்படணும். வேற யாருக்கு பயப்படணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்டவரோட பேசுங்க. இல்லைன்னா நீங்க சோத்திர ஆண்டவரே போன் வரும். ஐயோ அக்கா ரொம்ப நாள் கழிச்சு பண்றாங்கப்பா, அக்கா என்னதான் பேசுறாங்க கேட்டுலாம். அவ்வளவுதான் போச்சு உன் ஜெபம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நம்ம நேரங்களை பிசாசானவன் கொள்ளையாடி கொண்டிருக்கிறான், நமக்கு தெரியல. அப்புறம் கேட்டா ஒரு 3 அதிகாரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன இல்ல? நேரம் இல்ல. அரை மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம முதலாவது தாய்மார்கள் முதலாவது உங்க மொபைலை ஆஃப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஷார்ட்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிள்ளை என்ன பண்ணும்? பக்கத்துல இருந்து எட்டிட்டு பார்க்கும். ஹல்லேலூயா. அது அப்புறம் நீங்க இப்படி வச்சுட்டு போவீங்க, அது என்ன பண்ணும்? அது எடுத்து அதுக்கு இஷ்டமானதை பார்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால பார்க்கறது தப்பு இல்லை. என்னடா இவங்க ஒண்ணு கூட பார்க்க கூடாது, அப்ப சன்னியாசி வாழ்க்கையா அப்படின்னு கேட்பீங்க நீங்க எல்லாரும். சன்னியாசி வாழ்க்கை வாழ வேணாம். உங்களை அடிமைப்படுத்தி ஆண்டவரை விட்டு இந்த மொபைல் உங்களை தூரப்படுத்துதுன்னா அதை என்ன பண்ணுங்க? கட்டாயம் நிறுத்தணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதனால உறவுகள் பாதிக்கப்படுது. பாருங்க, ஒரு குடும்ப தலைவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது முன்னெல்லாம் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கணும்? ஸ்வீட் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, மனைவிக்கு இது வாங்கலாமான்னு வாங்கிட்டு வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. அந்த கார்ல போனாலும் மொபைல போட்டு வச்சு யாருக்கிட்டே பேச வேண்டியது. இதுல என்ன பைக்ல போனாலும் சரி, அதையும் 2 காதுல சுருகின்னு கேட்டுனே வர வேண்டியது. இங்க வீட்டுல தாய் அதாவது மனைவி சொல்லிப்பா, எங்க வரும்போது இதை வாங்கிட்டு வந்துருங்க. இவருக்கு மறந்து போயிருக்கும். வீட்டுக்கிட்ட வரும்போது தான் ஞாபகம் வரும், எங்க மனைவி கேட்க போறாளோன்னு அந்த மொபைல நோண்டிக்கிட்டே வருவாரா. மொபைல நோண்டும் போது பேசுனா அவருக்கு கோபம் வரும்னு மனைவிக்கு தெரியும். அதனால இவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறது. மனைவி என்ன அப்படியே காபி கொடுத்தா ஒரு ஜனம் மாதிரி அதை வாங்கி குடிச்சிடுறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதுல ஒரு பள்ளியிலேயே போட்டு குடிச்சா என்ன கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. சாப்பிடும்போது பாருங்க, ஒரு பக்கம் செல்போன், அதை தள்ளிக்கிட்டே சாப்பிடுறது. உள்ள ஈ விழுந்துதா, கொசு விழுந்துதா, பல்லி விழுந்துதா, கப்பாம்பூச்சி விழுந்துதா எதுவுமே தெரியாது. நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருங்க ஒரு நாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் இப்படிதான் போகுது. உறவுகள் பாதிக்கப்படுது. குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படுது. பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு பாதிக்கப்படுது. பிள்ளைய போய் கேளுங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே இருந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, ஐய் எங்க பெரியமா வந்துட்டாங்க, ஐய் எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா இப்படின்னு ஓடி வர பிள்ளைங்க இன்னைக்கு ஹாய் பெரியப்பா, ஹாய், அவ்வளவுதான். ஹாய்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஹாய் எங்க போச்சுன்னு தேடினா அது ஒரு ரூம்ல போய் மூளையில கிடக்கும். என்ன? மொபைல். ஹல்லேலூயா. உறவுகள் எப்படி பாதிக்கப்படுது பார்த்தீங்களா இன்னைக்கு? அதனால ரிலேஷன்ஷிப்பே என்ன பண்ணுது? குறைஞ்சு போகுது. ஒரு பாசம் இல்ல. ஹல்லேலூயா. அம்மா கிட்ட பாசமா பேச வேண்டிய பிள்ளைங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்க? மொபைல் கூட. மொபைல்ல இருக்கிற வேண்டாத குப்பைங்க கூட பேசிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். சரி, போனா போது, பார்க்க மாட்டேன்னு சொன்னா கஷ்டம். பார்ப்பேன், ஆனாலும் உங்க காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கறேன்ப்பா. அப்படியாவது என்ன பண்ணுங்க? ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
இப்படி இந்த மொபைல் பார்க்கறதுனால அநேக காரியங்களை நம்ம இழந்து விடுகிறோம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 90:12 வாசிப்போமா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். நாட்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ நமக்கு ஞானம் வேணும். ஒரு நாள் தொடங்குதா, இன்னைக்கு என்ன செய்தோம் ஆண்டவரே, உமக்குன்னு என்ன சாதிச்சேன், நான் ஆண்டவரே நீ கழித்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணேன், இல்ல ஆண்டவரே இங்க போய் சுவிசேஷம் சொன்னேன், இந்த அம்மா கஷ்டத்துல இருந்தாங்க அவங்களுக்கு போய் நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் அன்பை சொன்னேன். இப்படி சொன்னா பரவாயில்ல. ஆண்டவருக்கு நீ எதையாவது அந்த நாள்ல என்ன பண்ணிருக்கணும், செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பெண்களாகிய நீங்க 24 மணி நேரம் சட்டிப்பானையை கழுவுறேன்னு கழுவிட்டு துணி துவைக்கிறேன்னு அதுக்கெல்லாம் வண்ணாத்தி இருக்காங்க. இப்ப ஈஸி தான், இப்ப வாஷிங் மிஷின் தான். ஆனா அதுல போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்துட்டு இருக்குது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எங்கேயும் வெளியே போக முடியலையா, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து முட்டி போட முடியல, கால் வலினா கூட உட்கார்ந்து அழிந்து போற ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அது ஒரு ஊழியம் தான், ஜெப ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்னொரு வசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நாள் பொல்லாதவைகளா இருக்கு. நாட்கள் கொடிய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அன்பு தனிந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். மகன் அப்பாவை வெட்டி போடுறான், அப்பா மகனை வெட்டி போடுறாங்க. குழந்தைய பெத்து என்ன பண்றாங்க, கொண்டு போய் எங்கேயாவது குளத்துல தூக்கி விசிறாங்க, களை பிடிச்சி முறுக்கி சாகடிக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை. ஹல்லேலூயா. தாய் அன்பு தான் எல்லா அன்பிலும் பெரியதுன்னு பாக்குறோம். அந்த தாயை இப்ப பேயா மாறியாச்சு. ஹல்லேலூயா. அன்பு இல்ல. கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகும். அப்போ பாலிலேயே என்ன பண்ணலாம், விஷத்தை வச்சு கொள்ற அளவுக்கு துணிஞ்சு போயிடுச்சு உலகம். ஆனா நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பி உங்க கையில பாருங்க, ஒரு 2 பிள்ளைகளை கொடுத்தா அது 2 ஆத்துமா, 5 பிள்ளைகளை கொடுத்தா 5 ஆத்துமா. முதலாவது உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகளுக்காக அழுது புலவுங்க. நீங்க மட்டும் பரலோகம் போனா போதுமா, நீங்க மட்டும் ரகசிய வருகையில பிறந்தா போதுமா, உன் பிள்ளை நரகத்துல வேகுமே, அந்த பிள்ளைக்காக நீ என்ன கிரயம் செலுத்துற? ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணுமே. பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போதாது. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ ஜெபம் பண்ண மாட்டற, பைபிள் வாசிக்க மாட்டற, அப்படியே அந்த பிள்ளைகளை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. தாய்மார்களாகிய நீங்க பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் பிள்ளைய ரட்சிங்கப்பா, என் பையன் இப்படி சொல் பேச்சு கேட்காம போறான், என் மகள் சொல் பேச்சு கேட்காம போறா, ஆண்டவரே இந்த பாவத்துல விழுந்து கிடக்குதுங்கப்பா, ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. அதனால ஆண்டவரே அடியை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படி கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அடி கொடுத்தா நீங்க தான் கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ரட்சியும் சொல்லுங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ரட்சிப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவங்களுக்கு விடாப்பிடியா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு தனித்தேன் ஆசீர்வாதத்தாலே விட மாட்டேன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஐயோ என் பிள்ளை இப்படி போதே, சொல் பேச்சு கேட்கலையே, வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிச்சு அப்படி இருந்தீங்கன்னா பிபியும் சுகரும் வரும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சமூகத்துல அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிங்க. உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். ஐயோ என் பிள்ளை பின்மாற்றத்துல போய்கிட்டே இருக்கிறானே, தெரியுமா தெரியாதா? பின்மாற்றத்துல போகும்போது, பின்மாற்றத்துல போனா படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, கலகலன்னு எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு மூலையில பிசாசு தள்ளிக்கிட்டே போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வந்த உடனே உங்க பிள்ளைகளுக்காக ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், என் பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆரம்ப நாட்கள், அப்போ அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், அப்போ ஊழியமும் செய்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா சம அடி ஓடும். ஹல்லேலூயா. என் மகன் 10வது படிக்கிற வரைக்கும் பெரம்பு, இந்த காலத்துல பெரம்பு எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா வேதத்தின்படி அப்பெல்லாம் பெரம்பு இருந்தது, மெலிசா இருக்கும். அதுல நல்லா அந்த பேப்பரை சுத்தி கடைகள்ல கொத்து கொத்தா தொங்கும். இப்போ எங்க தொங்குது பெரம்பு? பெரம்பு எங்கேயும் காணோம், என் கண்ணில் பார்க்கல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, பிறப்பை கையாளவன் தன் மகனை பகைக்கிறான்னு இருக்கு.
கருமையான தெய்வ பிள்ளைகளை பரம்பு எடுத்தனா முட்டிக்கு கீழே விளாசிடுவேன். என் பையன் 10வது வரைக்கும் பார்த்தான். 10வது படிக்கும்போது அவன் என்ன பண்ணான், பரம்பை 2ஆ உடைச்சான் ஒரு நாள். திரும்ப இன்னொரு பரம்பை வாங்கி ஆணியில மாட்டினேன். அப்போ திரும்ப அடிக்கும் போது 2ஆ உடைச்சான். இனிமே இந்த பரம்பு வேலைக்காக. அல்லேலூயா. பெரம்பு செய்யாததை உன் முழங்கால் செய்யும். அல்லேலூயா. அதுதான் முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. பெரம்பால உங்க பிள்ளைகளை திருத்தணும், நல்லதுதான். ஆனா அதுங்களை திட்டி திட்டி அடிச்சு அடிச்சு பார்த்து அப்படின்னு விட்டுட்டு இது இனிமே இதுக்கெல்லாம் மசியாதுன்னு தெரிஞ்ச உடனே முட்டிய போட்டு ஆண்ட சமூகத்துல கண்ணீர் வடிங்க. அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த கண்ணீர், அதுவும் தாயினுடைய கண்ணீர் தான் எஃபெக்டிவா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா 10 மாசம் சுமந்து அதுங்களை பெத்து வளர்த்தோம்ல, அந்த பாசம் இருக்கும். அல்லேலூயா. 1000 தான் உங்க பிள்ளைங்க உங்களை திட்டட்டுமே, உங்களை ஏதாவது பேசட்டுமே, அடுத்த நேரம் அம்மான்னு வந்தா என்ன சொல்லுவீங்க? நீ அப்படி பேசுனிய, நீ எப்படி பேசுன அப்படின்னு கேட்டா பேசாம மூஞ்ச திருப்போமா? இல்ல, அந்த பிள்ளைய சரிப்பா அப்படின்னுட்டு என்ன பண்ணுவோம், அவனுக்கு பிடிச்சத, அந்த பிள்ளைக்கு பிடிச்சத சரிம்மா அப்படின்னு சொல்லி செய்து கொடுக்கறோம்ல, அதுதான் தாய் அன்பு. அல்லேலூயா. அதனால இந்த வருஷ கடைசியில வந்திருக்கோம். வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படல, உங்க கணவன் ரட்சிக்கப்படலையா, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, அவங்களுக்காக ஃபாஸ்டிங் போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அங்கங்க ஓடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஊழிய காட்டு அந்த ஊழிய காட்டு இல்ல, இருக்கிற இடத்துல முட்டிய போட்டாலே ஆண்டவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதில் தருவார். ஆனா பதில் கொடுக்கிறதுக்கு முதல் உங்க கையில இருக்க குட்டி சாத்தான தூக்கி போடுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஏசப்பா உங்களோட பேசுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட 2 காரியம் உங்ககிட்ட சொல்றேன். ஒன்னு நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ல இருந்து 32 இதுல நம்ம வாசிப்போம். 11-12 வாசி. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். போதும் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் இல்ல. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. அதுல இளையவன் கேட்கிறான், எனக்கு என்ன பண்ணு, ஆஸ்தியை பிரிச்சு கொடு. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற கதை தானே இல்ல. அப்போ பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன பண்ண போறேன், தூர இடத்துக்கு போய் பிசினஸ் செய்ய போறேன். நீங்க இதெல்லாம் வச்சு உங்க தலையில வச்சு என்ன கொண்டா போறீங்க, அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு பிரிச்சு கொடுங்க. அப்பா எவ்வளவு சொல்றாரு, கேட்கல. ஆனா பிரிச்சு கொடுத்தான். ஜாலியா போனான், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போனான். கூட நல்லா கை நிறைய பணம். அந்த காலத்துல எல்லாம் பேங்க்கு இருந்துதா தெரியல, கை நிறைய மூட்டையை எடுத்துட்டு போயிருப்பான். பாருங்க, அந்த மூட்டையை பார்த்தோன்னா ஒரு காக்கா கூட்டம் அவனை சுத்தி இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் ஏய் வாடா வாடா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி கூட்டு போய் என்ன பண்ணாங்க, நிறைய ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க, அந்த விடுதிக்கு போயிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க, என்னென்ன பண்ணுங்க எல்லாம் பண்ணி அந்த கையில இருக்க பணம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி போச்சு. இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போனவன் இப்ப மூட்டை கரைஞ்சி துணி மட்டும் தான் நிக்குது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் போன உடனே ஒவ்வொருத்தனா என்ன பண்ணிட்டான், அப்படியே கலந்துகிட்டான். சுத்தி பார்க்கறான், ஒருத்தர் கூட இல்ல. அவனுக்கு பசி வயிறை புரட்டுது, கிழிஞ்ச சட்டை, அழுக்கு சட்டை, குளிக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்படி ஒரு பிச்சைக்கார கோலத்துல அப்படி அழுக்கு ட்ரெஸ்ஸோட வேலை தேடி அலையறான். யாரும் வேலை கொடுக்கல. ஒருத்தன் கொடுக்கறான், பண்ணி மேய்ச்சிரு, நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். அதுவும் என் பண்ணி சாப்பாடை எடுத்தீங்கன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்றான். ஆனா பாருங்க, வயிறு பசினால என்ன பண்றான், பண்ணிக்கு வச்ச சாப்பாடை எடுக்க போறான். ஆனா எஜமான் பார்த்து என்ன பண்றாரு, அடிச்சு துரத்திடுறாரு. ஆனா இப்படி எல்லாம் போன சூழ்நிலையில அவன் புத்தி தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பணம் நம்ம கிட்ட இருக்கிற வரும்போது பிள்ளைங்க, அதாவது ஆண்டவருக்கு பின்ன ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுக்கு பணம் இருக்கிற வரைக்கும், படிப்பு இருக்கிற வரைக்கும், அழகு இருக்கிற வரைக்கும், நல்ல கை கால் சுகத்தோட இருக்கிற வரைக்கும் அவங்க ஆண்டவருக்கு தூரமா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவனுக்கு எப்ப புத்தி தெளிந்தது, வயிறு கொதிக்க ஆரம்பிக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயோ, பண்ணி சாப்பிடுற கவுட்ட போய் நம்ம சாப்பிடுறோமே, எவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. அவன் பாருங்க, அந்த நேரத்துல அவங்க அப்பா வீட்டை நோக்கி பாக்குறான். ஐயோ, எங்க அப்பா வீட்டுல எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எங்க அப்பா பிரியாணியா செஞ்சு
செஞ்சு கொடுப்பாங்களே, எங்க அப்பா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. நம்ம ஏசப்பா வீட்டுக்கு வந்தா இதாங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம்தான். ஆடலும் பாடலும் இங்கதான். அல்லேலூயா. வீட்டுக்கு போனா ஆட முடியுமா, பாட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதனால டான்ஸ் ஆட சொல்லல. அல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அவன் அப்பா வீட்டை நினைக்கிறான். நினைச்சிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு விரோதமா எங்க அப்பாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றான். சொல்லிட்டு அங்கேயே உட்காரல, அவன் சடனா எழுந்துக்கிறான். எழுந்து நான் அப்பா வீட்டுல போய் நான் மன்னிப்பு கேட்பேன். ஹல்லேலூயா. இதுதான் பாவ அறிக்கை. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல்னா என்ன? பாவத்திலிருந்து முழுசா வெளியில வரணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை வச்சுக்கிட்டு பாவமும் செய்வேன், ஏசப்பாவுடைய ஆசீர்வாதமும் வேணும்னா வராது. ஹல்லேலூயா. நான் எப்பவாவது குடிப்பேன், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், ஏசப்பாவுக்கு பிரியமா ஆலயத்துக்குலாம் போவேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாம் செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனா எப்பவாவது என் ஃப்ரெண்டுக்கு கூட போனா குடிப்பேன். அப்போ அது என்னது? பாவம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ எல்லாத்தையும் விடணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்யா இருக்கிறான். பலவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாகணும். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள போக போறோம், எல்லாமே புதுசா மாறணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் முழுவதும் ஒருவேளை நம்ம ரொம்ப நாள் ஆண்டவரை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம், பைபிள வாசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, ரத்தத்தால கழுவுங்க, உம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாப்பா, ஜெபிக்காம இருந்துட்டாப்பா. அப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மறுபடியும் அவர்கிட்ட வரும்போது பாருங்க, இவன் மன்னிப்பு கேட்க வரான். ஆனா அந்த அந்த பையன், அவங்க மகன் அங்க வரும்போது, தூரத்துல வரும்போது, ஐயோ என் மகன் வரான்னு சொல்லி ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நம்மனா என்ன நினைப்போம், ஐயோ அழுக்கு, என்னடா நாத்தடிச்சுன்னு இருக்கிற அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா அந்த அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுது முத்தம் கொடுக்கிறாராம். ஏன்? என் மகன் திரும்பி வந்துட்டான். இன்னைக்கு ஏசப்பாவும் ஒரு காலத்துல நம்ம பண்ணிய போல சேத்துல புரண்டுகிட்டு இருக்கும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது என் ஏசப்பாவும் நம்மளை அப்படிதான் அரவணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சது பரவாயில்ல, நீ இன்னைக்காவது என்னை நோக்கி பார்த்தியே. ஆண்டவர் நம்மை அப்படிதான் குத்தம் செய்தார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, நம் பாவத்தை அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்களை மன்னிக்காட்டா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார முடியாது. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, நாம் செய்த எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து மறந்து நம் பாவங்களை கடலின் ஆழத்துல தூக்கி எறிஞ்சிட்டார். ஹல்லேலூயா. மனுஷனாக சொல்லி சொல்லி காமிப்பான், இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த பாவம் செஞ்சவங்க, அந்த பாவம் செஞ்சவங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம செஞ்சதெல்லாம் திரும்ப திரும்ப குத்தி காமிக்கிறது மனுஷனுடைய வேலை. ஆனா ஆண்டவருடைய வேலை என்னன்னா மறக்கிறது தான் வேலை. நம்மள மறக்க மாட்டார், நாம் செய்த பாவங்களை மறப்பார். ஹல்லேலூயா. கடலின் ஆழத்தை தூக்கி எறிவாராம், முதுகுக்கு பின்னால எரிஞ்சு போடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. முதுகு பின்னால போனா ஒரு பொருளை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிறவங்களை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? அதாவது பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிற நீங்க இன்னும் பரிசுத்தமாகணும் விரும்பி தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால எதை விடணுமோ அதை நம்ம விட வேண்டும். பாருங்க, இப்ப அப்பா கிட்ட வந்த உடனே அவர் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறாரு. உள்ள வந்த உடனே என் பையனுக்கு நல்லா குளிக்க என்ன பண்ணுங்க, தண்ணி ரெடி பண்ணுங்க, அவனுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த குளித்தல் தான் ஞானஸ்நானத்தை குறிக்கும். இதை குறித்துதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? யோவான் 3ஆம் அதிகாரம், மறுபடியும் சொல்றேன், யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நிக்கதேமு கேட்கிறாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில எப்படி பிறப்பான்?
தாயின் கர்ப்பத்துல திரும்ப போய் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் 5ஆம் வசனம் சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் சொல்றார். ஜலம் என்பது என்னது? நம்ம ஞானஸ்தானம். ஆவி என்பது அபிஷேகம். இது ரெண்டு இல்லைன்னா எங்க போக முடியாதா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ அவங்க அப்பாக்கு இவன் வந்த உடனே ஒரே சந்தோஷம். அவனுக்கு குளிக்க முதல் தண்ணி கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய அழுக்கு அதாவது நீங்கும். அதே மாதிரி தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு குளிக்க கொடுக்கறாங்க. அடுத்தது புது வஸ்திரம் கொடுக்கறாங்க. உடுத்திக்கல்ல நல்ல உயர்ந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உயர்ந்த வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கோ கண்கள் காணாத ஒரு வஸ்திரம் நமக்குள்ள இருக்கு. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்குப்படாமல் கரைப்படாமல் நாம் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவனுக்கு அதாவது வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்றுக்குட்டியை அடித்து ஆகாரத்தை செய்யறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, அதாவது 22 வாசி. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் பாருங்க, முதல் வஸ்திரம் கொடுக்கறாங்க. அடுத்து கைக்கு என்ன இருக்கு? மோதிரம். இந்த மோதிரம் தான் எதை குறிக்குதுன்னா அபிஷேகம். ஆவி என்னும் அச்சாரம் என்று பெட்மான்ஸ் அதாவது ஃபாதர் பெட்மான்ஸ் பாடுவாங்கல்ல. அப்போ அந்த அச்சாரம் என்னும் மோதிரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியுடைய முத்திரை. ஹல்லேலூயா. அடுத்தது கால்களுக்கு பாதரட்சை. இந்த பாதரட்சை எது குறிக்குதுன்னா எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாசிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்ப என்ன பண்றாங்க? கால்கள்ல நமக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஆண்டவர் தர ஊழியம் செய்யறதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஒருவேளை ஊழியம் செய்து இன்றைக்கு ஊழியத்தை விட்டுட்டு ஊழியம் வேண்டாம்னு நிக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரே என் குடும்பம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க நிறைய அதாவது பல முறையில நம்ம குடும்பத்தை சின்ன பின்னமா மாத்திடுவான். ஏன் பாரு, இவ்வளோ ஊழியம் செய்யறாங்க, குடும்பத்தை பிரிச்சுட்டா இல்ல குடும்பத்தை இது பண்ணிட்டா நம்ம ஊழியத்தை நிறுத்திடுவோம் பிசாசு நினைப்பான். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்ன சூழ்நிலை வந்தாலும் எது நடந்தாலும் நடக்காட்டாலும் ஆண்டவரே நான் கடைசி மூச்சு வரைக்கும் உமக்கு ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஊழியத்தை நிறுத்திட்டீங்களோ மறுபடி ஊழியத்தை தொடங்குங்க. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க. யாராவது கேட்டா உன் வீட்லயே இன்னும் ரட்சிக்கப்படல, உன் வீட்லயே இப்படி இருக்கு சொல்லட்டும். இந்த காலை வாங்கி அந்த காதுல விட்டுருங்க, ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. அதாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்? அவங்க போன உடனே காலுக்கு பாதரட்சை, மோதிரம் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரியாணி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரும் நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேத வசனமாகிய மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மன்னா நமக்குள்ள போக போக தான் நம்ம ஆத்துமா புஷ்டியா இருக்குமா. ஹல்லேலூயா. வெளியே நம்ம வெளி தோற்றம் தெரியுது, நம்ம சிலருக்கு உடம்பு தெரியா இருக்கும், ஒல்லியா இருக்கும், அது வேற. ஆனா ஆத்துமா எப்போ புஷ்டியா இருக்கும்னா இந்த வேத வசனத்தை நம்ம புசிக்க புசிக்க, கிழிச்சு சாப்பிட சொல்லல,
வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆத்துமா ஹெல்த்தியா இருக்குமா. ஹல்லேலூயா. எதை கண்டு கலங்காது. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா பலப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்தான் அப்படின்னா 24 வசனம் வாசிக்கலாமா? என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பாருங்க, என் பையன் மரிச்சு போயிட்டான், இப்போ என்ன பண்ணிட்டான்? உயிரோட எழுந்துட்டான். ஏன் அவன் செத்தா போனான்? இல்ல, பாவத்துக்கு மரித்திருந்தான், இப்ப நீதிக்கு பிழைச்சிட்டான். அவன் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். இன்னைக்கும் ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒருத்தர் இங்க மனம் திரும்பினா, நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை மனம் திரும்பினா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கும். ஏன்? என் பிள்ளை மனம் திரும்பி இருக்கு, என் பிள்ளை ஆண்டவர் பக்கம் வந்திருக்கு. ஆனா பரலோகத்துல அதை காட்டிலும் சந்தோஷம் இருக்குமா? ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஹல்லேலூயா. இதை நீங்க ஃபுல்லா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 31 வசனம் இருக்கு பாருங்க. இதுல அதாவது ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். ரட்சிப்புக்கு வேண்டிய தருணங்களை கொடுக்கிறார். எத்தனையோ தருணங்களை கொடுத்து நன்மைகளை நமக்கு செய்து, இந்த நன்மை செஞ்சாவது என் பிள்ளை என்கிட்ட வந்துருமா, இந்த நன்மை செய்தாவது என் பிள்ளை என்கிட்ட வருமான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம இன்னும் இந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆனா மரித்த பின்னால எங்க போவோன்றதான் இந்த அதிகாரம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், பணக்காரன். அவன் தடபடலா இருக்கிறான், நல்ல ட்ரெஸ் போடுறான், நல்லா சாப்பிடுறான். அவனுக்கு அதாவது மற்றவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது, ஒரு பிஸி மேனா இருந்தான். இன்னொருத்தன் லாசரு, அவன் என்ன சாப்பாடு கூட வழி இல்லை, பிச்சைக்காரன். இவன் இந்த ஐஸ்வர்யாவுடைய வீட்டு வாசல்ல பிச்சை கேட்டு இருக்கிறான். ஆனா ஐஸ்வர்யா அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் போறான், லாசர் அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்? பிச்சைக்காரங்களை அற்பமா எண்ணினான். ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ ஐஸ்வர்யவான். ஒரு நாய்க்கு போடுற சாப்பாடை கூட போட்டா என்ன பண்ணியிருப்பான்? அவன் வயிறு நிரம்பி இருக்கும். ஆனா அவன் எப்போ சாப்பாடு நமக்கு கிடைக்கும், அவன் வேண்டாம்னு தூக்கி போடுறது சாப்பிட்றதுக்கு வாசல்ல கிடக்குறான். ஆனா அப்படி கிடைக்கும் போது அதை சாப்பிடலாம் நினைக்கும் போது நாய்கள் அவன் பருக்கையை நக்கிட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளோ ஒரு அதாவது உலகத்துல வாழும் போது அவன் கஷ்டப்பட்டான். ஆனா 2 பேரும் ஒரு நாள் மரிக்கிறாங்க. ஒரே நாள்ல 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யவானுக்கு தடபுடலாம் மேளம் தாளம் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? தடபுடலாம் அவனை கொண்டு போய் புதைக்கிறாங்க. ஆனா இவனை தூக்கி போடுறதுக்கு கூட நாதி இல்லை. ஆனா இவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வழியா புதைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல இந்த ஐஸ்வர்யனுடைய ஆத்துமா எங்க போச்சான்? 23ஆம் வசனத்துல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். செத்துட்டு பாருங்க எங்க போயிட்டான்? அந்த ஆத்துமா எப்ப புஷ்டியா இருக்கும்னு சொன்ன வேத வசனத்தை படிக்க படிக்கணும். ஆனா இவன் உலகத்துல இருக்கிற வரைக்கும் உலகப்புறமா வாழ்ந்துட்டான், உல்லாசமா வாழ்ந்துட்டான், பாவத்துல வாழ்ந்துட்டான், மரிச்சான். இப்ப எங்க போயிட்டான்? நேரம் நரகம். ஹல்லேலூயா. ஆனா அங்க போய் பார்க்கறான், ஆபிரகாம் மடியில அந்த லாசரு பிச்சைக்காரன் போய் உட்கார்ந்து இருக்கான். ஹல்லேலூயா. இவன் ஐஸ்வர்யன் எங்க இருக்கான்? நரகத்துல, தீயில, அக்கினியில வெந்து கொண்டு இருக்கான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா?
நரகத்துல வேதனை. இன்னைக்கு பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம மனம் போல வாழலாம், இஷ்டம் போல வாழலாம். ஆனா நம்ம இந்த பூமியில கண்ண முன்ன ரெண்டே இடம் இருக்குங்க, ரெண்டே இடம். ஒண்ணு நரகம், இன்னொன்னு இளைப்பாறுதல் ஸ்தலம். நம்ம ஆத்துமா அங்க போய் இருக்கோம். ஆண்டவர் வருகையில, ரகசிய வருகையெல்லாம் வரும்போது, அந்த வரதுக்கு முன்னால நம்ம போயிட்டோம்னா நம்ம எங்க இருக்கணும்? பாவம் செஞ்சா நரகம், நம்ம நல்லது செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா இளைப்பாறுதல் ஸ்தலம். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க. இவன் சொல்றான், அங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி வேணும் எனக்கு. அவ்வளோ தவிப்பு. ஹல்லேலூயா. தண்ணி இல்லாம அந்த அக்கினியில எரிந்து கொண்டு இருக்கிறான். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா அங்க இருந்து இங்க வர முடியாது, இங்க இருந்து அங்க வர முடியாது, ஒரு பெரிய பிளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, சொன்ன உடனே அவன் சொல்றான், சரி நான் தான் இங்க வந்துட்டேன், எனக்கு யார் இருக்கா? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த லாசரு போய் சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, அவங்களுக்கு சொல்றதுக்கு தீர்க்கதரிசி எல்லாரும் இருக்கிறாங்கப்பா, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மரித்தோர்கள் எழுந்து போய் சொன்னா அவன் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா மரித்தவங்க போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? பேய் வந்துருச்சு, பிசாசு வந்துருச்சுன்னுவாங்க. அதனால இங்க இருந்து போனா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த உலகம் இன்பமா தான் இருக்கும், உலக காரியங்கள் சிற்றின்பங்கள் இன்பமா தான் இருக்கும், இந்த சாட்ஸ் பார்க்கறதெல்லாம் இன்பமா தான் இருக்கும், எவனும் சிரிச்சு காமெடி ஜோக்கு போடுறது இன்பமா தான் இருக்கும். அதை பார்த்து நம்மளும் வயிறுக்குள்ள சிரிச்சு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம். அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போட்டு, ஏன்னா சிரிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஜோக்ஸை போட்டு சிரிப்பாங்க. அல்லேலூயா. ஏன் நான் நோய் போகணும். அல்லேலூயா. நோய் போகும், நம்ம நரகத்திலேயே வேகலாம். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புது வருடத்துக்குள்ள நம்ம போகும்போது சில புதிய தீர்மானங்களை எடுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன், ஆண்டவர் சமூகத்துல நான் உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் உமக்கு என்ன செஞ்சேன், நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே எவ்வளோ நேரம் உமக்கு கொடுத்தேன், எவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன், எவ்வளோ நேரம் தூங்குறதுக்கு கொடுத்தேன், ஆண்டவரே எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்க நேரம் கொடுத்த. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் கொடுத்த நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிக்கிறார். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் இனிமே வேண்டாததெல்லாம் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். வேண்டியதை பாருங்க, சமையல் குறிப்பெல்லாம் வேண்டியது தானே, ஆனா அதுலயே மூழ்கிடாதீங்க. உங்களை அதை அடிட் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. எப்பவும் பார்த்தீங்களா, ஏதோ தேவை, சரி எனக்கு வடையே சுட தெரியாது, சரி அந்த வடையை சுடுறதுக்கு என்ன பண்ணுங்க, அதில் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதை அப்படியே தள்ளி வச்சிருங்க. அப்புறம் வடையை சுட்டு, போண்டா சுட்டு, அதை சுட்டு, எதெல்லாம் சொல்லலாமான்னு அப்படியே தள்ளிக்கிட்டே போகக்கூடாது. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, பல நல்ல காரியங்கள் இருக்கு மொபைல்ல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தெரியலன்னா டிக்ஷனரியை பார்க்கணும். அதுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி, அதை தூக்கிட்டு வந்து புரட்டி ஏல வர வார்த்தை, பியில் வர வார்த்தைன்னு தூக்கி திருப்பிக்கிட்டு கிடக்கணும். இப்போ ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒன்று தெரியலன்னா கூகுளில் போய் கேட்டோம்னா உடனே அதை ஆன்சர் பண்ணுது. எவ்வளோ நல்ல காரியம்லாம் இருக்குல்ல. வசனம் எங்க இருக்குன்னா அது சொல்லுது. அல்லேலூயா. இவ்வளோ அநேக காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்கும்போது வேண்டாததை நம்மளே பார்த்தா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சின்ன பிள்ளைங்களாம் சோடா குட்டி போடுது இல்ல. எதுக்கு? பறக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, அந்த மொபைலை கையில கொடுத்துருவாங்க. சாப்பாடு விட்ட அந்த நாட்கள்ல இடுப்பு நாகை இடுப்புல வச்சுக்கிட்டு காக்கா பாரு, குருவிய பாரு, அதை பாரு. இன்னைக்கு எந்த அம்மா ஊட்டுது சொல்லுங்க கொஞ்சம். மொபைல பாரு, இதோ வருது பாரு, மொபைல்ல இது வருது பாரு, அது வருது பாரு. அழகா உட்கார்ந்த இடத்துல சோத்தை ஊட்டி முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளோ என்ன ஆயிடுச்சு, நாகரிகம் வளர்ந்து போச்சு. அல்லேலூயா. ஆனா முடிவெடுங்க, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற நேரம், உமக்கு கொடுக்கிற நேரத்தை நான் கொடுப்பேன்ப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கமா பார்ப்பாங்க யூடியூப்ல. இந்த ஊழியக்காரர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, அந்த ஊழியக்காரர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, இந்த அம்மா எப்படி பிரசங்கம் பண்றாங்க, யாருக்கு எத்தனை மார்க் போடலாம் அப்படின்னு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரசங்கம் பார்க்கறது தப்பே கிடையாது, பார்க்கலாம். ஆனா நீ காலையில 5 மணிக்கு ஜோம் பண்ணனா அந்த நேரம் உட்காந்து பிரசங்கம் பார்க்காது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை கரெக்டா கொடுத்துட்டு எஞ்சி இருக்கிற நேரத்துல என்ன வேணா செய்யுங்க.
அப்ப நல்ல காரியத்தை செய்யுங்க. பிரசங்கம் பாருங்க, பாட்டு கேளுங்க, கிறிஸ்டியன் ஷார்ட்ஸ் நிறைய வந்து பாருங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அதை பார்க்கறன்னு உங்க ஜெப நேரத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதனால தீர்மானம் எடுங்க. புது வருடத்துல போகும்போது ஒரு புதிய ஆவியை பெற்றவர்களாய், புது அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் புதிய காரியத்தை ஆண்டவருக்குன்னு செய்யணும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அததான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆயுஸ் நாட்களை ஏன் கூட்டி கொடுக்கிறார்? எவ்வளவு பலவீனம் இருக்குல்ல நமக்கு. இதோட நல்லா இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்களே. நம்ம பலவீனமான பாட்டத்தை ரோட்ல நடக்க விட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்? நொண்டி நொண்டி நடந்தாலும் நட, ஹார்ட்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டையை நான் அடைக்கிறேன், நீ நடன்றாரு. எதுக்குங்க? எதுக்கு பலனை கொடுக்கிறாரு? ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு தான். இன்னைக்கு அதை மட்டும் மூட்டை கட்டிட்டு, ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சிட்டீங்கப்பா, எனக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், என் பிள்ளைங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆண்டவரா கொடுத்தாரு. நான் கேட்கிற ஆண்டவரா கொடுத்தாரு. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் கொடுக்கல. அதனால ஆண்டவரை குறையே சொல்லாதீங்க. அவர் நல்லவர். அல்லேலூயா. அதனால நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சரண்டர் பண்ணுங்க, எதெல்லாம் விடணும்னு விடுங்க. புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக கொடாபடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, உன் நம்பியோடு சுதிக்கரவா தீரவா லவாக்கரவா விவாரவா லாரா திவாரா ரஷாலோ. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா. புது சிருஷ்டி என்கிற தலைப்புல இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்க பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த வார்த்தைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே தலை சாய்க்கட்டும். ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, விட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவரே புதிய வருடத்துல ஒரு புதிய ஆண்டவரே மனுஷனாய் ஆண்டவரே கடந்து போக கிருபை கொடுங்கப்பா. உமக்கு பிரிமில்லாதெல்லாம் விட்டு விட கிருபை தாங்க டாடி. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியான தாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்லப்பா. ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.